இப்ப இன்டர்வியூவே எப்படி கொண்டு போயிட்டு மெட்ராஸ் விஜி சூப்பர் இந்த கேரக்டர் பின்னிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ முதல் முறையா அந்த ஸ்க்ரீன்ல இப்படி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டேன் நான். எனக்கு எத்தனை டேக் போனாலுமே கொஞ்சம் கூட மூஞ்சி நல்லா நடிக்க மாட்டாரு. எஸ், உங்களோட இயர் பேர் என்ன? துவாரகேஷ். துவாரகேஷ். எதனால சாச்சி ஸ்கிரீன் நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க சாச்சின்னு? எனக்கு எதனால துவாரகேஷ்னு வச்சாங்கன்னே தெரியாது. அதுவே வந்து ஸ்கூல்ல எப்படின்னா யாராவது பேரை கேட்டாங்கன்னா இப்போனா ஓரளவுக்கு துவாரகேஷ் எல்லாருக்கும் தெரியும். துவாரகேஷ்னு சொன்னலாம் 10 வாட்டி கேட்பான். அதனால அதை விட காம்ப்ளிகேட்டா ஒரு பேரு. நிறைய பேர் தான் சேச்சி, சச்சு, சச்சி அப்படிலாம் இருக்கும்போது ஈஸியா இருக்குமேன்னு வச்சேன். எதனால இந்த நேம் சூஸ் பண்ணீங்க? தெரியலங்க, அதுவும் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. அதுவும் எனக்கு பெட் நேம் மாதிரி சின்ன வயசுல வந்து வீட்டில் அப்படியே கூப்பிடுவாங்க. இப்போ வீட்டில் உங்களை சாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஏன் வச்சாங்கன்னு தெரியல. சரி அதை வச்சு துவாரகேஷ்னு வச்சோம். எதுவுமே விளங்கலை. சரி சாச்சியானே வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மொத்த டிஜிட்டல்ல இங்க மட்டும்தான் உங்க பேர் இப்படி பதிவாகுதுன்னு நினைக்கிறேன். நாங்க தேடணும், கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே இல்லை. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள்லாம் வந்திருக்கு, அதுல பாக்குறோம். எதுலையுமே உங்களோட உண்மையான பேர்ல இல்லை, எல்லாமே அந்த பேர் வச்ச வரைக்கும் நான் விளங்கவே. இப்ப விளங்கிட்டீங்களா கேட்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்டா தான் இருக்கு. ஃபிக்சர்னுடைய டைட்டில் கார்டுல உங்க பேர் வந்து அந்த மூமெண்ட் பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எப்படி? இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றது தெரியல. பட் அது ரொம்ப நாள் கனவு இல்லையா, அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு படமும் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி அப்படி தான் வந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக. எஸ், சாச்சி அவர்களுடைய திருமண ஃபோட்டோ. கொரோனா டைம்ல கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாங்க, பெருசாக யாரையுமே கூப்பிடாம கம்மி பேரை கூப்பிட்டு, அதுக்கே எங்கள் மாமனார் ஒரு 1000-1500 பேரை கூப்பிட்டாரு. ரொம்ப கம்மியாக கூப்பிடுங்க மாப்பிள்ள இருக்கிறதுலே கம்மியாக கூப்பிட்டுருக்கேன்ட்டு ஒரு 1000-1500 பேரை கூப்பிட்டாரு. இல்லைன்னா ஒரு 3000-4000 பேர். அவர் உண்மையிலே அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆள், அதனால அஃப்கோர்ஸ் அவர் கூப்பிட்டு தான் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க அந்த விஷயம்? ஒய்ஃபு இப்போ வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட். இல்லைன்னா நம்ம சினிமாலே எல்லாருக்குமே சினிமாவில் வரணும்னா ஒய்ஃப் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பெருசாக இன்னமும் ஏர்ன் பண்ணலை. நம்ம வந்து படங்கள் தான் நிறைய பண்ணுறோம், பணம் பண்ணலைன்ற மாதிரி படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னி வரைக்கும் பெருசாக அதை ஏர்ன் பண்ணி பெருசாக அது இல்லாததால் இன்னி வரைக்கும் அவள் டாக்டர், அவள் கிளினிக் போய் அவள் கொஞ்சம் சம்பாரித்து என்னை சப்போர்ட் பண்ணி இன்னும் பெருசாக வர வரைக்கும் அவள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா உங்க டீடைல் கலெக்ட் பண்றதுக்குள்ள போதும் சாச்சின்ற பேரை வச்சு டீடைல் போட்டோ எடுத்து வச்சுட்டு டீடைல் கலெக்ட் பண்றதுக்கு அப்படியே பெரிய இந்த டீடைல் கண்டுபிடிச்சாரு. கிடைக்கலங்க, கிடைச்சா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போய் எடுக்க வேண்டியது. டீடைல் கிடைக்கலன்னு சொல்லுங்க, அது வேற. உங்க டீடைல் கிடைக்கலங்க ஒத்துக்குங்க. நீ கஷ்டப்பட்டீங்க, ஆனா உங்களுக்கு பத்தி சொல்ல சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. இதுல நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவா பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் எந்த ஒரு படம் பண்ணாலும் அது பெஸ்ட்னு இருக்கு தெரியுமா. இப்போ சில பேருக்குலாம் இப்போ வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இல்லை 10 வருஷம் முன்னாடி அந்த படம் சூப்பருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லை. இந்த படம்னா இது சூப்பர். இப்போ சட்டமின் கையில் தான், சட்டமின் அந்த படம் நீங்க அதை சூப்பரா பண்ணீங்க, அதை சொல்லி சொல்றது இருக்குல்ல. அப்புறம் அந்த இந்த படம் ப்ரோ, அந்த வடச்சென்னை சூப்பரு. நம்ம மகளிர் மட்டும் அதான் இல்லைங்க, நான் நினைக்கிறத தவிர இல்லை. குற்றங்குறிதல் எலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். நீங்க அது படத்தை எந்த அளவுக்கு கவனிச்சாங்களோ அதை விட அதிகமா இவரை கவனிச்சு அதை ஒரு எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு படத்துலையும் தனியாக ஸ்கோர் பண்றது உண்மையிலே அது ஏன் அவர் அந்த நோட்டபுளாக இருக்காருன்னா, இப்போ நம்ம ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முன்னாடி வந்து கேட்டுப்பார் என்ன சீனுன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார். உங்களுக்கு அந்த ஷார்ட் அப்போ ஒரு 4 வேரியேஷன் கொடுப்பாரு. இப்போ பாருங்களேன், நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸுங்க, இப்படி நடந்து வரட்டா, இப்படி உட்காரட்டா, இப்படி பண்ணட்டா, அப்படி பண்ணட்டா, அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணால் போதும், நீங்கள் அவ்வளோதான் அவர்கிட்ட வந்து. நான் நிறைய இடத்துல கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வியர்ந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம், சதீஷ் சார் எல்லாருமே. நான் வந்து அவரை ரொம்ப வியந்து பார்க்குறது என்னென்னா, ஒரு டேரக்டருக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆக்டர் தமிழ். நான் ஆப்ஷன் எப்படி கொடுப்பேன்னா, சும்மா இதாக சொல்கிறேன். நான் ஆப்ஷன் டப்பிங்கில் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்று பேசிடுவேன். ஏங்க இருங்க இன்னொன்று பண்ணுற பாருங்களேன் அப்படின்னு இன்னொன்று பண்ணுவேன். அது சும்மா அது இதோட சுமாராக தான் இருக்கும். டக்குன்னு இல்லைங்க அதுவே சூப்பர். ஸோ அதை சூப்பர் ஆகிறதுக்காக
அதுவே சூப்பருங்க. அதான் அதுக்கு தான் கொடுத்தேன். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா பிரதர்? உங்களுக்கு எத்தனை டேக் போனாலுமே கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லி நல்லா நடிக்க மாட்டாரு, கொஞ்சம் கூட சேஞ்சா இருக்காது. அதே நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணாலுமே அதை பற்றி கவலையே படாமல் பெஸ்ட்டாக வர வரைக்கும் நடிச்சுட்டே தான் இருப்பார். ஸோ அவருமே ஒன் ஆஃப் த, நான் பார்த்ததுலே சதீஷ் சாரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் தான். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக காமெடி அவர் எப்படி சீரியஸாக பண்ணுவார் அப்படின்றது வந்து எனக்குமே ஸ்டார்டிங் சின்ன கொஸ்டினாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டார்டிங். ஆனால் அது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. இல்லை அந்த விஷயம் இல்லை, நான் 2 இதில் இதாக சொல்கிறேன். இவரும் செல்வினும் 2, அதாவது காஞ்சூரிங் டைரக்டர் நான் பார்த்தது என்னென்னா, எத்தனை டேக் போனாலும் முதல்ல நமக்கே கேட்குறதுக்கே என்ன இருக்குன்னா, அவங்க தான் நினச்சிப்பாங்களோ, புரியுது அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ என்னை விட இன்னும் சீனியர் நடிச்சிருக்காங்க இதில். அதுலேயும் நாசர் சாராக இருந்தாலும் அவர் போய் உட்காந்து சார் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க சார்னு சொல்கிற அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ இவரும் அப்படி தான். அந்த இதை கேட்குறதே பெரிய விஷயம்ன்ற நான். பரவாயில்ல சரி ஓகேங்க அவ்வளோதான் விடாமல், இல்லை இன்னொரு 5 டேக் போனாலும் பரவாயில்லன்னு கேட்குற போல்ட்னஸே ஒரு டைரக்டருக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அது அவங்க மேலேயும் அவங்க கதை மேலே, ஆமாம், கதை மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவங்க மேலே. கரெக்ட். எஸ். ஸோ அப்படி டேரக்டர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப, எஸ் பாவல் ஆஸ் அ டேரக்டர் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அது. அதனுடைய டைட்டில் கார்டு வரும்பொழுது எப்படி இருந்துச்சு சந்தோஷம்? ஏன்னா இதுக்கு தான் நம்ம வந்தோம். ஆமாம், இது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருசாலாம் எனக்கு ரியாக்ஷனே எனக்கு இல்லை. நான் நிஜமாக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இது என்னடா இவ்வளோ லேட்டாக கிடைக்குது நமக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு சட்டமேன் கைல் மாதிரியே ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம இமிடியேட்டாக ரிலீஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு படம் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் அதனுடைய காலம் ரொம்ப நாள் கழித்து வரும்போது நம்மளே டயர்டாகிடும். எப்படியாவது ரிலீஸ் ஆனால் சரி போதும். ஸோ அந்த பேர் பார்க்குறதுலாம் இல்லை, படம் வந்துருச்சுன்னா போதும் அப்படின்ற இதில் தான் இருந்தது. படம் நான் எதுவுமே தேட்டரில் போய் பார்க்க கூட இல்லை, ஒரு மாதிரி கூச்சப்பட்டு நான் அப்படின்னு சொல்லி. இன்னி வரைக்கும் நான் V1 பார்க்கவே இல்லை தேட்டரில். நான் எடிட்டில் பார்த்ததோடு அப்படியே சரி, அதுக்கப்புறமும் பார்க்கல, படம் பார்க்கல. இப்போ என்ன தோணுதுன்னா, இதோட ஒரு பெட்டர் படம் பண்ணலாம் அப்படின்றது அப்போ படம் எடுத்து முடிச்சோடனே தோணிடுச்சு. கண்டிப்பாக இதோட பெட்டராக எழுதிருக்கலாம், பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் அதில் ஸ்டக்காக விரும்பல. அடுத்த ஜேர்னி இன்னும் நிறைய இந்த மாதிரியான கார்ட் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை நோக்கி தான் உங்களுடைய பயணமும் இருக்க போது. வாழ்த்துக்கள் அதுக்கு. ஆனால் போகிற போக்கில் சட்டமேங்களை குத்தி காமிச்சிங்க பார்த்தீங்களா? இல்லை அதாவது இல்லை தேட்டர் ரிலீஸ் ஆன 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் ப்ரொடியூசரை குத்தி காட்டுறீங்களா? இல்லை, இந்த மாதிரியான சின்ன படங்கள் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியான ஒரு கஷ்டம் இருக்குது. ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அது கிரியேட்டருக்கான ஒரு பெரிய வழியாக இருக்கும். எடுத்து முடிச்சோடனே இமிடியேட்டாக ஒன்று கிடச்சிச்சுன்னா, ஏன்னா அப்போ அந்த காலமே வேற, ஒரு டியூரேஷன் எல்லாம் மாறும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ 4 வருஷம் இங்கேருந்து ஒரு சீனாக வேற படத்தில் வந்துடும். நல்ல வேலைக்கு சட்டமேன் கையில் அப்படி தெரியல. நீ இப்போ 4 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரிலாம் தெரியல. அதுக்கான பீரியட் இன்னும் இருக்குன்றதுனால அது பிரச்சனை இல்லை. எல்லா படங்களுக்கும் அப்படி இருக்காது. இது மாதிரி தான் ப்ரோ, ப்ரெக்னென்ட் ஆகலைன்றது ஒரு கஷ்டம் ப்ரோ. ஆயிட்டு 15 மாதம் 16 மாதம் டெலிவரி ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட் தான். இல்லை எடுத்தும் ரிலீஸ் பண்ண முடியாமல் அங்கே தான் நீங்கள் ஒரு ரைட்டராக அப்பா. ஜென்ரலாக கெஸ்ட் வந்தால் ஏவி எல்லாம் போட்டு காட்டுவோம். இது நமக்கே போர் அடிக்கிற அளவு நிறைய ஏவி போட்டோம். இல்லை எங்களுக்கு போர் அடிக்கல, மேபி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். அது போர் அடிக்காமல் ஏவி பண்ணுறது தான் பிளாக் ஷீப்போட ஸ்பெஷல். பட் இருந்தாலும் இப்போ வந்து ஏவியை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்றப்ப இது நம்ம ஆஃபீஸ். ஸோ இந்த அரசவைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறதுனால ஒரு கவி பாராட்டு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக பிளாக் ஷீப்னுடைய CEO கவிஞர் பாலகிருஷ்ணன் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. முக்கியமாக அதில் நிறைய நியூஆன்சஸ் 2 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. நான் நியூஆன்சஸ் பேசுறதுக்காகவே சாச்சி அவருக்கான கவிதை. எஸ். போலீஸ் ஸ்டேஷன் இருட்டு பக்கங்களில் நீ பாய்ச்சிய கேமரா வெளிச்சத்தில் பெருமையில் மிளர்கிறது வெள்ளித்திரை. சாமானியனுக்கு நம்பிக்கையும் சதிகாரர்களுக்கு பயத்தையும் ஒரு சேர தருகிறது சட்டம் என் கையில் என நீ திரையில் சொன்ன கதை. நிவேதாக்களுக்கு மரணம் நிகழும்போது கௌதம்கள் அவதரிக்க வேண்டியது கட்டாயம் என்பது சாட்சியின் சட்ட புத்தகம் சொல்லும் ஈபிகோல்லா. அதுதான் சரி என சமூகம் ஒத்துக்கொண்டதுதான் அமேசானில் கொண்டாடுகிறது இமாலய வெற்றி விழா. கான்ஸ்டபிள் சுந்தரமும் மூர்த்தியும் உன் பேனாமுனை செதுக்கிய பாத்திர சிற்பம். அந்த சிற்பத்தின் அழகிய வளைவுகளில் தெரிகிறது உன் திரைக்கதை நுட்பம். மச்சான் துணை இருந்தால் மலையேறலாம் என்பார்கள். அதற்கு சட்டம் என் கையில் வெற்றியும் மாப்பிள்ளை சதீஷுமே சாட்சி.
ஏற்காடு மலையில தானே ஏறி எடுத்தோம், அது வேற. நல்லா சாச்சி, சினிமா கோட்டையில் சிறக்கட்டும் உன் ஆட்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சட்டம் மட்டுமல்ல திரைக்கலையின் சகலமும் இருக்கிறது உன் கையில். வெகு சீக்கிரம் வெற்றி நிழலில் உன்னை உட்கார வைத்து விசிறிவிடும் நீ வியர்வை வழிய கடந்து வந்த கோடம்பாக்கத்து வெயில். சூப்பர் சூப்பர். பாவல். சூப்பர் பாவல். திரைக்கலை மீதான ஆவல் கொண்ட ஒரு இளைஞன் முட்டி மோதி முளைத்து கிளைத்து ஜெயித்த கதையை நாவலாக்கினால் அதுதான் பாவல். தன்னம்பிக்கை கொண்டு தடைகளை உடைத்ததுதான் பாவல் கடந்து வந்த சக்சஸ் டிராவல். எதை செய்தாலும் பெஸ்ட்டுக்கு மெனக்கெடும் இளைஞன் மெட்ராஸ் கோடம்பாக்கத்துக்கு தந்த மிகச்சிறந்த கலைஞன். V1 மர்டர் கேஸை விறுவிறுப்பாக இயக்கி இயக்குனராய் வின் எடுத்தவர். காம்ப்ளிகேட்டட் கதாபாத்திரங்களையும் பயமின்றி விளாசி நடிகனாய் ரன் எடுப்பவர். அதனால்தான் சிக்ஸர் அடித்த சாச்சி சட்டம் என் கையிலுக்கு உன்னை சூஸ் செய்தார். நீயும் ASI பாசாவா எல்லா காட்சியிலும் மாஸ் செய்தாய். பயமுறுத்தும் பாத்திரங்கள் தாண்டி நகைச்சுவை தொட்டு நவரசமும் காட்ட வேண்டும் நடிப்பில் என்பது உன் விருப்பம். அந்த விருப்பம் விரைவில் நிறைவேறும். தேசிய விருதுகள் உன் கை சேரும். கோடிகளால் நிரம்ப வேண்டும் உன் பையும். அது நிகழ பிளாக் ஷிப் நித்தமும் ப்ரே செய்யும். ரிசர்ச் நிறைய தெரியுது அந்த கவிதையில். ரொம்ப நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்காரு. அந்த நகைச்சுவைன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அதிலே தெரிஞ்சிச்சு நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. கணக்குங்க. முகப்புத்தகம் தமிழ் சினிமாவுக்கு ஈந்தது 3 முக்கிய முகங்களை. இந்த 3 முகமும் முயற்சியின் தொடர்ச்சியால் வென்றது தமிழ் ரசிகர்கள் அகங்களை. மேடையோ நாடகமோ சினிமாவோ சதீஷ் என்றவுடன் நினைவுக்கு வருவது ஆன் த ஸ்பாட்டில் காமெடி கவுண்டரில் கலக்கும் ஸ்பான்டேனிட்டி. அந்த திறமைக்கு காரணம் நீ காமெடி கல்வி கற்ற இடம் கிரேசி மோகன் எனும் சிரிப்பு சிறப்பு யூனிவர்சிட்டி. நீ டல்லான காட்சிகளை கூட வெல்லான காட்சிகளாய் மாற்றும் வித்தை தெரிந்த மற்றும் ஒரு மாடர்ன் கவுண்டர் பெல். ஆனால் மதராசப்பட்டினத்தில் வாய்பேசா ஊமை பாத்திரத்தில் நீ கடத்திய எமோஷன்ஸ் காட்டியது உன் அசாத்திய ஆக்டிங் ஸ்கில். அந்த புள்ளியில் மதராசப்பட்டினம் உன் நடிப்பின் விதை என்றால் சட்டமின் கையில் மரம். நீ கிரேசி கிரியேஷன்ஸ் கோடம்பாக்கத்துக்கு தந்த வரம். நீ எண்ணற்ற படங்களில் எஸ்கேவின் வெற்றிக்கு துணை நின்ற CSK காமெடி சூப்பர் கிங். தளபதியே விரும்பும் காமெடி தல நீ ஆவாய் ஃபியூச்சரில் TVK திரையரங்கின் வெற்றி கிங். அதன் ஆரம்பம்தான் சட்டம் என் கையில். திறந்து வை கோடிகள் வந்து கொட்டும் உன் பையில். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க. உண்மையிலே வெரி ஹாப்பி. அண்ட் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் அமைதியாக கேட்டேன். அவர் சொன்ன மாதிரி தான், உண்மையிலே நல்ல ரிசர்ச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு இப்போ ஏன்னா இப்போ இந்த இன்டர்வியூக்கே நேற்று தான் படம் பார்த்துட்டு வந்துக்கிறாரு. அவருக்கு மத்தியில் நீங்கள் இதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால இல்லை நான் அவரை தான் பாராட்டுறேன். நகைச்சுவை தாண்டி இல்லை. இப்போ தெரியுதா யாருக்கு பாராட்டுனா பிடிக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் இந்த இடத்துல உண்மையிலே நான் வந்து ஒரு கிரேசி மோகன் சாரை பார்க்குறேன். எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து பாராட்டுறதுல வஞ்சமே வைக்க மாட்டார். என்னை வந்து அந்த டைமில் ரொம்ப நான் அந்த ஸ்டேஜில் நடிக்க அந்த இது பண்ணிட்டு இருந்த டைம்லேயே சொன்னார், நீலாம் ஹீரோ அவரோட அப்படின்னாரு. அது வாய்ப்பே இல்லை எனக்கே தெரிஞ்ச அப்போது. பட் அது நடந்தது. ஸோ பெரியவர்கள் நல்லவர்களுடைய வாக்கு பலிக்கும். அண்ட் அவரும் கவிதையெல்லாம் சூப்பராக எழுதுவார் மோகன் சாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நான் அவரே அமுச்சு வச்சதான் நான் நம்ம எப்பெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறோமோ அவர் வந்துடுறாருல, இங்கே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுறாருல. சூப்பர். தப்பான ரிலீஸ் டேட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி 6 படம் வருது அப்படின்னு அன்னைக்கு போட்டிருக்காருங்க. நானா கூட இருக்கலாம், ஏன்னா சொன்ன கேட்கல. ஸ்பெஷல் இருக்குண்ணே. என்னது? ஹையஸ்ட் ஆம்பளை வரிசையில் ஒரு ஆஃபீஸ் தான். டீசர் ரிலீஸ் பண்றீங்க. அதுல வந்து மோஸ்ட் கமெண்டட் அண்ட் லைக்ஸ் இருக்குல்ல. என் அக்கா பையன் செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். இல்ல ஃபர்ஸ்ட் அவன் என்ன போடுறானா, எங்க அக்கா பையன் செகண்ட் ஆக்சிடென்ட் டைரக்டர்னு போடுறான்.
என்னையா படம் நல்லா வந்திருக்க மாதிரி தெரியுது. நான் சொல்ல அதான் இதோட முடியல.